என்னடா எதுவும் பேசாமல் சிரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, என்கிட்டயே வந்து மேம் மேக்ஸ் ரொம்ப டஃபாக இருக்குது மேம், எப்படிமா மேக்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறீங்க. மேக்ஸுங்கிறது ஒரு ஆர்ட்டுங்க. நீங்கள் அதை பிடிச்சி பண்ணிங்கன்னா உங்களை விட்டு அந்த மேக்ஸ் போகவே போகாது. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு சில டாபிக்ஸ் நம்ம வந்து நல்லா தரவு பண்ணாலே அதோட வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய வட்டி இல்லாமல் வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரி வட்டி சம் இல்லாமல் கொஷின்ஸே கிடையாது. ஸோ வட்டியில் ரெண்டு தான் இருக்குது. ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஒன்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி ஒர்க் அண்ட் டே, அதாவது ஒரு ஆள் இத்தனை பேர் இத்தனை வேலை செஞ்சால் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி சம்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மென்சுரேஷனை பேஸ் பண்ணி சில கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 3 தான் சொல்லியிருக்கேன். நம்ம அகாடமிக்கு வாங்க, நாங்கள் இன்னும் டீப்பாகவே சொல்லிக் கொடுப்போம். மேக்ஸ் ரொம்ப ஈஸி. நான் இருக்கேன், தேவி மேம் இருக்கேன். மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஏன் அப்படின்னா ஜிகே எல்லாரும் படிச்சிருவாங்க. ரீசனிங் பை த ப்ராக்டிஸ் நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். அப்போ எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயத்தை நம்மளும் பண்ணிட்டோம்னு சொல்லக்கூடாதுல்ல. இப்போ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு மார்க் வேணும், நம்ம இன்னும் கட் ஆஃப்ல டாப்பில் போய் நம்ம நிற்கணும் அப்படின்னா மேக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், மேக்ஸை பற்றி யாருமே பயப்படாதீங்க. சேயன் ராணுவ பயிற்சி மையத்துக்கு வாங்க, தேவி மேம் இருக்கேன். கண்டிப்பாக நம்ம வந்து சூப்பராக போடலாம். சரிங்களா? நமக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு எது தெரியலையோ, எது தெரியணுமோ, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் உங்கள் கூட இருந்து ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி உங்களுக்கு ஒவ்வொன்றுமே நாங்கள் வந்து கற்றுக் கொடுப்போம். சரிங்களா? ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் த காம்படிட்டிவ் எக்ஸாம். இது உங்கள் வாழ்க்கைக்குரிய எக்ஸாம். கண்டிப்பாக நாங்கள் உங்கள் கூட இருப்போம். சரிங்களா? வாங்க, ஈஸியாக படிச்சுக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.